ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சினிமா சீக்ரெட்ஸ். இன்னைக்கு நான் பேச போகிறது நம்ம ஃபாலோவர்ஸ் ரொம்ப நாளாக நம்மளை வந்து கமெண்ட்டில் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் வந்து சேட்லையும் கேட்டுட்ருக்காங்க. இந்த ரூட் மாஃபியானா என்னன்னு சொல்லி தொலையம்பா. ஸோ பல பேர் வந்து பல விஷயங்கள் அதை பற்றி யூடியூப்பில் பேசிகிட்டு இருந்தாலும் உனக்கு தெரிஞ்ச மேட்டரை சொல்லு அப்படின்ற மாதிரி கேட்டிங்க. ஸோ இதுக்காக தான் பார்த்தீங்கன்னா ஒரு 2 வீடியோக்கு முன்னாடி பிஆர் ஏஜென்சிலாம் எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு வீடியோ நான் போட்டிருந்தேன். அதை எத்தனை பேர் பார்த்தாங்கன்னு தெரியல. நம்ம உருப்படியான இன்ஃபர்மேட்டிவான வீடியோ போடும்போது யாருமே பார்க்கறது இல்லை. சர்ச்சையான வீடியோ போடும்போது மட்டும் நிறைய வியூஸும் லைக்ஸும் வருது. ஸோ என்ன பண்ணுறது? இதுக்காக நம்ம வந்து கெட்டதையும் பேச முடியாது, நல்லதையும் பேச முடியாது, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி தான் பேசணும். ஸோ இன்னைக்கு நான் பேச போகிறது ரூட் மாஃபியானா என்ன, இந்த ரூட் மாஃபியான்னு ஏன் பேர் வச்சாங்க அப்படின்றத பற்றி தெள்ள தெளிவாக பேசிடுவோமா? இப்போ யூடியூப் திறந்து பார்த்தாலே ரூட் மாஃபியா ரூட் போட்டு கொடுத்து ஒருத்தர் முதலமைச்சராக இருக்கிறாரு இப்படின்ற மாதிரி பல பேர் பேசிட்டு இருக்கிறானுங்க. இதையும் தாண்டி தளபதி விஜய் அவர்களும் அவரோட மனைவி சங்கீதா அவர்களும் பிரியறதுக்கு காரணமே இந்த ரூட் மாஃபியா தான். அதுவும் குறிப்பா இந்த ரூட் அப்படின்ற ஒரு கம்பெனியோட உரிமையாளரான ஜெகதீஷ் பழனிசாமி தான் இதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் போகுது. இதுக்கு மேல ஒரு படி மேல போய் பராசக்தி படத்தோட ஃபெயிலியருக்கே காரணம் ரூட் மாஃபியா தானா? அதுக்கப்புறம் கங்குவா படத்தோட ஃபெயிலியருக்கு காரணமும் ரூட் மாஃபியா? இதெல்லாம் பரவாயில்லைங்க. கருப்பு படத்தோட வெற்றிக்கு காரணம் ரூட் மாஃபியாவா? எப்படி 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 எதுக்கு இத்தனை எப்படி? அதாவது கங்குவோட ஃபெயிலியருக்கு ரூட் மாஃபியா தான் காரணம், ஆனால் கருப்போட வெற்றிக்கு எப்படி ரூட் மாஃபியா காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த கருப்பு படம் ரிலீஸ் ஆகும்போது ரூட்டு அவங்களோட ரூட்டை அரசியல் பக்கம் மாற்றிட்டாங்களாம். அதனால சினிமாவில் நடக்கிறத பற்றி கண்டுக்காதனால அந்த சைக்கிள் கேப்பில் கருப்பு படம் வெளியாகி ஹிட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியும் யூடியூப்ல பேசினுக்கிறானுங்க. இதெல்லாம் பரவாயில்லைங்க. அதாவது சங்கீதாவையும் விஜயையும் பிரித்த காரணத்தினால ஜேசன் சஞ்சய் செருப்பால் அடித்தாராம் அவரை. எப்படிலாம் கதை கட்டுறானுங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் கேட்கறதுக்கு சிரிப்பு வருது. நம்மளாம் சினிமாவுக்குள்ளே இருக்கிறனால என்ன நடக்குது அப்படின்றது நம்மளுக்கு பொத்தம்பதுவாக தெரியும். ஸோ ஜேசன் சஞ்சய்க்கு வேறு வேலை இல்லையா? அவர் பாட்டுக்கு டைரக்ஷன் பண்ணுகிறாரு. சங்கீதாவுக்கு வேலை இல்லையா? எப்படிலாம் இருக்குது பாருங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யூடியூப்ல பேசிட்டு இருக்கிறானுங்க. நம்ம தெளிவுபடுத்திடுவோம் இந்த வீடியோவில் என்ன மேட்டர்னு. அதுக்கப்புறம் இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக கேட்டுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ரூட் மாஃபியா பற்றி எவனாவது வீடியோ போட்டாங்கன்னா நீங்கள் கேட்கவே தேவையில்லை. அதெல்லாம் உருட்டுக்காதுன்னு நீங்களே புரிஞ்சிக்கலாம். அதாவது சிம்பிளாக சொல்லணும்னு வைங்களேன், இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது ஒன்றுமே இல்லைங்க. நம்ம கொடுக்குற பில்டப்புக்கு ஒருத்தான ஆட்களை அவங்க கிடையவே கிடையாது. அவ்வளோதான், நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு மேட்ரு சொல்லிடுறேன். நம்ம சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாங்க, இந்த ஹாரர் சீக்ரெட்ஸ்னு சொல்லி. ஏப்பா அதில் நீ வீடியோ போட மாட்டேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு ஒரு புது வீடியோ போட போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம சேனலோட லிங்க் வந்து கமெண்ட்டில் வந்து போஸ்ட் பண்ணி பின் பண்ணுறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதையும் ரெகுலராக பாருங்கள். அதுலேயும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் வருது. சரி, ஓகே, கம் டு த பாயிண்ட் டு ரூட் மாஃபியா. அதாவது இந்த ரூட் மாஃபியாவோட தலைவர், இதோட தலைமை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெகதீஷ் பழனிசாமி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவருக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் என்னங்க வயசு இருக்கும்? ஒரு 35 வயசு இருக்குமா? ஒரு மிடில் ஏஜ் பையன் தான், சின்ன பையன் தான். ஸோ இந்த சின்ன பையன் அதாவது கிட்டத்தட்ட 52 வயசு இருக்கக்கூடிய தளபதி விஜய் போன்ற ஆட்களை கண்ட்ரோல் பண்ணுறாரு அப்படின்னா சத்தியமாக யாராலையும் ஏற்றுக்க முடியாது. ஒரு ப்ராக்டிக்கலாக நீங்கள் திங்க் பண்ண பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் ஒன்றுமே நடக்க முடியாது. ஏன்னா விஜய் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது எங்கேயோ இருக்குது. ஸோ இவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது டெக்னிக்கலி இஸ் ஸ்ட்ராங். ஸோ இந்த ரூட் மாஃபியா அப்படின்றது ஏன் உள்ளே வருது, எதனால் வந்தது, எப்படி வந்தது அப்படின்றத நம்ம அப்படியே அந்த ரூட் மாஃபியாவிலேருந்து ஆரம்பித்தோன்னா அது சுவாரஸ்யமே இருக்காது. இவங்க வரத்துக்கு காரணம் என்ன அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு பின்புலம் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா? அந்த பின்புலம், அந்த பின்புலத்துலேருந்து நம்ம ஆரம்பிப்போம். அதாவது நம்ம எப்படி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து வருவோம் நம்ம. அதாவது நம்ம தமிழகத்தை 50 வருஷமாக ஆண்டுகிட்டு இருந்தது ரெண்டே கட்சி. எல்லாருக்குமே தெரியும், குழந்தைக்கு கூட தெரியும், நீ ஓட்டு போட்டவங்களுக்கு கூட தெரியும். இந்த போன எலெக்ஷனில் ஓட்டு போட்டானுங்கள் அந்த சின்ன சின்ன ஜென்சி கிட்ஸ், இவங்களுக்கு கூட தெரியும். அது வந்து நம்ம புதுசாக சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஸோ இந்த 2 கட்சிகள் தான் தமிழ்நாட்டை அப்படியே தாங்கி பிடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்க எப்படி பிடிச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற நம்ம தமிழக மக்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லலாம். எப்படின்னா, இங்கே அடிச்சுக்கிறதா இருந்தால் நாங்கள் 2 பேர் தான் அடிச்சுப்போம். இதை தாண்டி 3ஆவதாக ஒருத்தன் வந்தானா ஒன்று எங்கள் 2 பேர்கிட்ட சரண்டர் ஆகணும், எங்கள் கூட கூட்டணியாக இருக்கணும். இல்லையா தனியாக செங்குத்தான் வந்து நின்னா உன்னை காலி பண்ணுருவோம். அதுவும் எப்படி காலி பண்ணுவோன்னு பார்த்தா, உன்னை அடிக்க மாட்டோம், உதைக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம். உன்னை வந்து இமேஜ் அசாசினேஷன் பண்ணுறோம். உன் இமேஜை கெடுத்து விட்டு நீ எல்லாம் மோசமானவன்டா, நீ எல்லாம் வந்து ஒரு துரோகி, நீ எல்லாம் தமிழக மக்களுக்கு ஒரு துரோகி அப்படின்ற மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணி விட்டா தமிழக மக்களே உன்னை அடிச்சு தோர்த்திடுவாங்க. நாங்களாம் எந்த பாலிட்டிக்ஸும் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி தான் இத்தனை ஆண்டு காலமாக இங்கே அரசியல் நடந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ இதன் வெளிப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு பல இன்சிடென்ட்ஸ் நம்ம சொன்னாலும் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிற இன்சிடென்ட் ஒன்று நான் சொல்கிறேன் பாருங்க. அதாவது பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்கு, உடனே பிஜேபிக்கு கொடி தூக்காது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் எந்த கட்சிக்கிட்டையும் காசு வாங்குறது இல்லை, என்ன ப்ராக்டிக்கலாக இங்கே நடக்குது அப்படின்றத சொல்றேன். ஸோ இந்த பிஜேபின்னு ஒரு கட்சி இருக்குங்க. இந்த கட்சியை வந்து தமிழ்நாட்டுக்குள்ள வரணும்னு அவங்களும் எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, ஆனால் வர முடியல. இதனால அந்த பிஜேபின்ற கட்சிக்கு ஒரு இழப்பான்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 பைசா இழப்பே கிடையாது. ஏன்னா இவங்க வந்து இப்போ சென்ட்ரலையும் ஆண்டுகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். ஸோ இந்தியாவில் வந்து நம்ம 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. இந்த 28 ஸ்டேட்டில் 27 ஸ்டேட்டில் அவங்க வந்து ஓரளவுக்கு அந்த கட்சிக்கு ஒரு சில ஆதரவு கிடைச்சிட்டு இருக்குது. நார்த் சைட்லாம் போனீங்கன்னா ஃபுல்லாக ஆதரவு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவுட் ஆஃப் 28 ஸ்டேட்டில் ஒரே ஒரு ஸ்டேட்டு தமிழ்நாட்டில் நம்மளுக்கு மிகப்பெரிய அளவுக்கு சப்போர்ட் வரலனா அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு இழப்பா? அதெல்லாம் கண்டுப்பான்ல. அவனுக்கு 27 ஸ்டேட்டில் என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் தனியாக பண்ணிகிட்டு இருப்பாங்க.
ஸோ அதை விட்டுட்டு தமிழ்நாட்டில் மட்டும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குதுன்னு அவங்க குமுறவா போகிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறாங்க, நம்மளோட எதிரியே இந்த தீய சக்தி பிஜேபி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது பிஜேபியாக இருந்தாலும் சரி, ஏஜேபியாக இருந்தாலும் சரி, இல்லை A to Z பிஜேபி, ஏதோ ஒரு கட்சி இங்கே வரான் அப்படின்னா அவனை காலி பண்ணணும். ஏன்னா அவன் நாளைக்கு வந்துட்டு நம்ம 2 பேருக்கு நடுவில் நிறுத்தி நம்ம 2 பேரை காலி பண்ணிட்டு அவன் தமிழ்நாடை பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லி என்னென்னமோ கொள்கையெல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் பல காலமாக நம்ம பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். மறுபடியும் சொல்கிறேன், இதை நீங்கள் பிஜேபி நான் சப்போர்ட் பண்ணுற ஒரு விஷயம்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா இந்த வீடியோ இதோடு நிறுத்திக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுக்கு மேலே நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு புரியாது. இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்றத தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ப்ராக்டிக்கலாக. இது பிஜேபிக்கும் பொருந்தும், அதுக்கப்புறம் வேறு எந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேர்ந்த கட்சியாக இருந்தாலும் பொருந்தும், அதுக்கப்புறம் காங்கிரஸாக இருந்தாலும் பொருந்தும், எதுவாக வேணாலும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஆனால் இன்றைக்கி பிஜேபியோட இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரகிள் நடந்துட்டு இருக்கிறதுக்கு காரணம் இதுவாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன் சிம்பிளாக, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு 1008 வேலை இருக்குது. தமிழ்நாட்டை கைப்பற்றணும் அப்படின்ற ஒரு வேலை அப்படின்றது அவங்களோட கெரியரில், அதுக்கப்புறம் அவங்களோட பிளானிங்கில் ஒரு 0.01 அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் இங்கே நம்ம தமிழகத்தை சேர்ந்த ஒரு சில அரசியல்வாதிகள் என்ன சொல்லுவாங்க, இல்லை இவங்களோட டார்கெட்டு தமிழ்நாடு தான், தமிழ்நாடை நம்ம விட்டே கொடுக்கூடாதுன்னு அரசியல் பேசி அவனை வெறுக்க வச்சு இவனுங்க மேலே நல்ல பேர் வர வச்சு பாருங்க. ஸோ இப்படி தான் ஹிந்தி திணிப்புனானுங்க. அதாவது ஹிந்தி திணிப்பு அப்படின்றது ஒன்றுமே கிடையாதுங்க. நீ தமிழை படிக்கவே கூடாது, உன் தமிழ் அப்படின்ற ஒரு வார்த்தையே உனக்கு இருக்கக்கூடாது, ஹிந்தி மட்டும்தான் படிக்கணும்னா அது பேர் ஹிந்தி திணிப்பு. ஆனால் ஒரு 3-4 லாங்குவேஜ் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தில் நீங்கள் ஹிந்தியை நீங்கள் சேர்த்துக்கோங்க அப்படின்றது திணிப்பு கிடையாது, அது ஆப்ஷனல் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இன்றைக்கி போய் நீங்கள் ரயில்வே போர்டு பார்த்தீங்கன்னா அங்கே ஆங்கிலத்திலையும் எழுதியிருக்கோம், தமிழ்லையும் எழுதியிருக்கோம், ஹிந்திலையும் எழுதியிருக்கோம். என்னன்னா எல்லா ஊரில் இருந்தும் வரக்கூடிய ஆட்கள் அந்தந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து போகிறனால படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் பொதுமக்கள் கூடக்கூடிய இடங்களான ரயில்வே ஸ்டேஷனு, பஸ் ஸ்டாண்டு, ஹைவேஸு, காலேஜஸ் இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிந்தி இருக்கும், தமிழ் இருக்கும், இங்கிலீஷ் இருக்கும். ஸோ பிரிட்டிஷ்காரனோட இங்கிலீஷை நம்ம எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ணும்போது நம்ம இந்தியாவில் யூஸ் பண்ணக்கூடிய காமன் லாங்குவேஜ், அதாவது நேஷனல் லாங்குவேஜ்னு சொல்லாதீங்க, காமன் லாங்குவேஜ், ஆனால் ஹிந்தியை ஏன் யூஸ் பண்ணக்கூடாது? அதாவது இது நான் எதனால் சொல்கிறேன்னா, நானும் ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கும்போது ஹிந்தி எதிர்ப்பு, ஹிந்தி எனக்கு பிடிக்காது, ஏன்னா நானே ஹிந்தியில் ஃபெயிலாக இருக்கிறேன், எனக்கு இன்னி வரைக்கும் ஹிந்தி தெரியாது. ஸோ இப்படி தான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனால் நார்த் இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது ஹிந்தி பேசாமல் என்னால் இருக்க முடியல. சரி ஓகே, இங்கே போய் நான் ஏன் சர்வை பண்ண போகிறேன், நான் என் தமிழ்நாட்டிலே சர்வை பண்ணிக்கிறேன், என் சவுத் இந்தியாவிலே சர்வை பண்ணிக்கிறேன்னு சொல்லி கேரளா பக்கம் போனால் எல்லாருமே ஹிந்தி பேசுகிறானுங்க. கேரளாவில், ஆந்திரா, தெலுங்கானா பக்கம் போனால் அச்சு விட்றானுங்க ஹிந்தியில். என் முன்னாடியே தெலுங்காரனுங்க ஹிந்தியில் பேசினுக்கிறானுங்க, கர்நாடகா பக்கம் சொல்லவே வேணாம். ஸோ அப்போதுலேருந்து நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, தமிழ்நாடை தவிர எல்லா மாநிலத்தில் இருக்கிறவனும் அவன் தாய்மொழியும் பேசுகிறான், ஹிந்தியும் பேசுகிறான், இங்கிலீஷும் பேசுகிறான். என்ன ஒன்று மராத்தி, அதுக்கப்புறம் போஜ்பூரி, குஜராத்தி இதெல்லாம் தான் பேசுறது கிடையாது. ஸோ இதனால் நம்மளை ஹிந்தி கற்றுக்காதன்னு சொல்லிக்கிட்டு அவங்க எல்லாமே நல்லா ஹிந்தி பேசுவாங்க, நல்லா டெல்லிக்கெலாம் போவாங்க. அதனால் ஹிந்தின்றது ஒரு லாங்குவேஜாக எடுத்துக்கோங்க. அது நீங்கள் ஒரு உணர்வாக தமிழ் மாதிரி எடுத்துக்க தேவையில்லை, அது ஒரு விரோதி மொழி மாதிரியாக எடுத்துக்க தேவையில்லை. இன்றைக்கி என்னென்னலாம் படிக்கணுமோ படிச்சுக்கோங்க. ஸோ நான் பேசுகிற இந்த டாப்பிக்குக்கும் பிஜேபிக்கும் ஹிந்தி திணிப்புக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா சொல்கிறேன். ஸோ அன்னிலிருந்து இவங்க இந்த மாதிரியான சின்ன ப்ரொபகண்டாலாம் எடுத்துகிட்டு வந்து தமிழ் மக்கள் நாங்கள் சொல்கிறத தான் கேட்கணும், நாங்கள் சொல்கிறது தான் உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு டாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த காலகட்டத்தில் இந்த டாமினேஷனை இவங்க கண்டினியூ பண்ணணும்னா இவங்க கிட்ட ஒரு ஊடகம் இருக்கணும், ஒரு மீடியா இருக்கணும். ஸோ அன்னைக்கு காலகட்டத்தில் நியூஸ் பேப்பர் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஊடகம். அதை தாண்டி டெலிவிஷன் போயிட்டீங்கன்னா தூர்தர்ஷன் மட்டும்தான் இருக்கும், அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்டது. பயஸ்டாக இருக்காது, எந்த ஒரு நியூஸும் அன்பயஸ்டாக தான் இருக்கும். ஸோ அதனால் நேர்மையாக 2 பக்கமும் பேசுவாங்க. அதனால் இந்த சேனலை வச்சு நம்ம ஒன்றும் ஓட்ட முடியாது, நியூஸ் பேப்பரை நம்ம விலைக்கு வாங்கிடும்னு சொல்லி அந்தந்த கட்சிக்காரங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நியூஸ் பேப்பரை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்தந்த கட்சிக்காரங்க நடத்தக்கூடிய அந்தந்த நியூஸ் பேப்பரில் அவங்கள பற்றி பாசிட்டிவாகவே வந்துட்டு இருக்கோம். அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணுற ஆட்கள் அந்த நியூஸ் பேப்பரை வாங்குறது, படிக்கிறது, என் தலைவர் எந்த அளவுக்கு சிறந்தவர் பற்றியா அப்படின்னு இந்த பக்கம் ஒரு பக்கம் பேசுவாங்க, அந்த பக்கம் வேற மாதிரி பேசுவாங்க. ஸோ இப்படி தான் ஓடிக்கிட்டு இருந்தது. இதுக்கப்புறமா சேட்டலைட் சேனலுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்க. அப்போ இந்த சேட்டலைட் சேனலை முதல்ல ஆரம்பிக்கிறதெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட கட்சியை சார்ந்தவர்கள். சூரியன் டிவின்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. சேம பூமி அந்த காலகட்டத்தில் எவனாக இருந்தாலும் வீட்டில் கலர் டிவியை வாங்கி வச்சுன்னு சூரியன் டிவி கனெக்ஷன் கொடுத்துட்டாலே வாழ்க்கையில் ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு வெறியோடு இருப்பாங்க அந்த காலகட்டத்திலலாம். ஸோ அவர் சூரியன் டிவி ஆரம்பித்த உடனே அவங்க குடும்பத்திலே இருக்கிற இன்னொருத்தர் அப்பா டிவின்னு ஒன்று ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் அம்மா டிவின்னு ஒன்று வந்தது. ஸோ இப்படியே வருது, சேனலாக வருது. ஒரு கட்சிக்காரனும் சேனல் ஆரம்பிக்கிறான், பர்மிஷனாக கொடுத்துனுக்குறாங்க. அவனோட புகழ் அந்த சேனலில் பாடிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்த மட்டும் கேஜிஎஃப்ல வர யஷ் மாதிரி டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சான். அவன் என்ன பண்ணா, இது மக்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்கு மட்டும் வச்சுக்க கூடாது, இங்கே சினிமா துறைன்னு ஒன்று இருக்கு பத்தியா, அதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன படம்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுதோ அத்தனை படத்துக்கும் காப்பிரைட்டு போட்டு தூக்குறது. அது மட்டும் இல்லாமல் அப்போ வேற ஒரு சேனலும் ஒன்று ஓடிட்டு இருந்தது,
ராஜாக்கள் சேனல் அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. முதல் 3 எழுத்தை மட்டும் எடுத்துக்கோங்க. இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கேசட் கம்பெனி நடத்துகிறாங்க. இந்த கேசட் கம்பெனி நடத்தும் போதே அந்தந்த படங்களோட கம்பெனி கிட்ட காப்பிரைட் போட்டு அவங்க வாங்குறாங்க. ஸோ இவங்க கிட்ட தான் அதிகப்படியான ஒரு மூவி லைப்ரரி இருந்தது. இவங்களையும் வந்து ஆட்சி காலத்தில் வந்ததுக்கப்புறம் மிரட்டி அவங்க கிட்ட இருக்கிற மூவி லைப்ரரியெல்லாம் இவங்க வாங்கிக்கிறது. ஸோ இப்படி தான் அவங்க டாமினேட் பண்ணுகிறாங்க. இதுக்கப்புறம் வெறும் படங்களை மட்டும் வாங்கிட்டு இருந்தால் பத்துமா, நம்மளே ப்ரொடக்ஷன் ஆரம்பிப்போம், நம்மளே டிஸ்ட்ரிபியூஷன் ஆரம்பிப்போம். நம்ம தான் இனிமேல் தமிழ்நாட்டில் எந்த படம் ஓடணும் எந்த படம் ஓடக்கூடாதுன்ற ஒரு முடிவை நம்ம தான் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆளுமைக்கு வராங்க. வரும்போதே என்னென்ன மாதிரியான ப்ரொடக்ஷன் டிஸ்ட்ரிபியூஷன்லாம் ஆரம்பிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவப்பு அரக்கன் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் மேகம் 9 அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் வருது. அதுக்கப்புறம் சூரியன் படம் அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் வருது. நான்லாம் சுத்த தமிழில் சொல்கிறேன், நீங்கள் இங்கிலீஷில் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க, எந்தெந்த கம்பெனின்றது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஸோ இதையும் தாண்டி ரெகுலராக பேட்டர்னாக பண்ணிட்டு இருக்கிற பல ஸ்டுடியோக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பிஸ்னஸ்லேருந்து வெளில விலகிறாங்க. வேணாம்ப்பா, இவங்களெல்லாம் பகிச்சுக்கிட்டு நம்ம பண்ணி என்ன பண்ண போகிறோம், அப்படி என்ன காசு சம்பாதிக்க போகிறோம், நம்மளுக்கு மன நிம்மதி தானே முக்கியம்னு நிறைய பேர் கைண்டிக்கிறாங்க. பட் அதில் சில பேர் சரண்டர் ஆகிறாங்க. சரி ஓகே, பண்ணுறோம், இந்த பிஸ்னஸை வச்சு தான் நம்ம பொழப்பு, அதனால நம்ம ஏன் இந்த பிஸ்னஸை மூடிட்டு போனோம், இவங்களோட கை கோத்து பண்ணலாம், ஸோ இவங்க டாமினேட் பண்ணட்டும், நம்ம வேலை செஞ்சு இவங்ககிட்ட கொண்டு போய் கொடுக்கலாம், இவங்க என்ன காசு படி இழக்கிறாங்களோ அதை வாங்கிட்டு நம்ம குடும்பத்தை ஓட்டலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் அவங்களுக்கு சரண்டர் ஆகிறாங்க. ஒரு சில பேர் மூடிக்கிட்டே போயிடுறாங்க, வேணாம் இந்த பிஸ்னஸை நான் வேறு பிஸ்னஸ் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த காலகட்டம் வரும்போது கம்ப்ளீட்டாக இவங்க டாமினேஷன் எடுக்கிறாங்க. இவங்களோட ஓன் டிஸ்ட்ரிபியூஷன் மற்றும் ஓன் ப்ரொடக்ஷன் கம்பெனி மூலயமாக நடிகர்களை விலக்கி வாங்குறாங்க. ஸோ இந்த நடிகர்கள் இந்த மாதிரியான படங்கள் தான் பண்ணணும்னு டிசைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான படங்கள் தான் ஓடும் அப்படின்ற மாதிரி அவங்க டாமினேஷன் வரும்போது அந்த நடிகர்களுக்கு அவங்களுக்கான ஒரு நடிப்பு சுதந்திரன்றது வெளில போகுது. அவங்க எந்தெந்த மாதிரியான படங்கள் பண்ணணும் அப்படின்றதுக்காக தானே இத்தனை வருஷம் அவங்க பாடுபட்டு 10 வருஷத்துக்கு மேலே சினிமாவில் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து டாமினேட் பண்ணும்போது நம்மளால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன பிளவு வருது. இதிலிருந்து இனிமேல் எந்த ப்ரொடியூசரும் எனக்கு தேவையில்லை, நானே ஓனா பண்ணிக்கிறேன், நிறைய நடிகர்கள் பிரிகிறாங்க. அதில் ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் நடிகர் சூர்யா அவர்களை சொல்லலாம். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த டாமினேஷன்லேருந்து வெளில வராரு. அதுக்கப்புறம் இவரோட சொந்தக்காரரின் மகனான யாருங்க அவர், ஞானவேல் ராஜா அவர்களின் மூலயமாக ஸ்டுடியோ கிரீன் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. அந்த கம்பெனி மூலயமா தான் ஏகப்பட்ட படங்கள் சூர்யா நடிக்கிறாரு. அதுக்கப்புறம் இவரோட பேரண்ட் கம்பெனியான, இவரோட சிஸ்டர் கம்பெனின்னு சொல்லலாம், இந்த கம்பெனியான ட்ரீம் வாரியர்ஸ், பொட்டன்ஷியல் ஸ்டுடியோ, அதுக்கப்புறம் பினாமி கம்பெனிகள் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. ஸோ இவங்க மூலயமா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு சூர்யா அவர்கள் சேஃப் போட்டில் டிராவல் பண்ண ஆரம்பிச்சாரு. யாருக்கிட்டையும் பகச்சிக்கல, என் வேலையை நான் பார்த்துக்கிறேன், நானே என் படத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னு போறாரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்கும் கார்த்தி அவர்கள் ஆரம்பம் பருத்திவரிலிருந்து நடிச்சு வாவாத்தியார் வரைக்கும் ஸ்டுடியோ கிரீன் மற்றும் ட்ரீம் வாரியர்ஸோட ப்ரொடக்ஷனில் தான் நடிப்பார். கேட்டால் கம்ஃபர்டபுளாகுதுன்னு. ஸோ இந்த மாதிரி இவர் போகும்போது இன்னொரு பக்கம் தளபதி விஜய் என்ன பண்ணுவார், அவரும் வந்து இவங்களோட கண்ட்ரோலில் இருக்க முடியாது. ஏன்னா அரசியல் சார்ந்த படங்கள் நடிச்சாச்சு, அங்கங்கே ப்ரெஷரு, ஏகப்பட்ட குடைச்சல், நம்ம வந்து என்னதான் படம் நடிச்சு பெரிய ஆள் ஆகணும்னு நினச்சாலுமே கூட இவங்க நம்மளை விடமாட்டானுங்கன்னு சொல்லி இவர் வந்து உஷாரா ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு பிஆர் ஏஜென்சி இவரே கிரியேட் பண்ணுறாரு. அந்த பிஆர் ஏஜென்சி யாரை வச்சு ஆரம்பத்தில் பண்ணுறாருன்னா வேறு யாரும் இல்லை, அவரோட தந்தையான எஸ்ஏசி அவர்கள் தான் ஃபுல்லாக ரூட்டு போட்டு வருது. ஸோ ரூட் மாஃபியானா அவர் தான் நீங்கள் நினச்சிக்காதீங்க. ஆனால் அந்த காலத்து ஐடியா ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. ஏன்னா அவர் அங்கே ஆரம்பிக்கும் போது அது உள்ளே இருக்கிற சில உளவாளிகள்னால வெளில தெரியுது, மறுபடியும் ஆப்பு வைக்கிறாங்க. விஜய் நடிக்கிற படங்கள் எல்லாமே வெளில லீக் ஆகுது, திருட்டு விசிடி வருது, அவர் ஆப் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அவரோட படங்கள் வந்து தேட்டரிக்கெல்லாம் சரியாக போகவே மாட்டேங்குது. என்னடா பண்ணுறது, நம்ம அப்பாவும் நம்மளை வந்து ஏதாவது ஒரு விதத்தில் புஷ் பண்ணுறாரு, ஆனால் எவனோ கூட வரவன் போட்டு கொடுத்து நம்மளை வந்து ரிலீஸுக்கு முன்னாடியே காலி பண்ணுறானுங்க. ஏன்னா விஜய் அவர்களோட படங்கள் எப்போவுமே பாருங்கள், எல்லா படங்களும் கடந்த 10-15 வருஷத்தில் எந்த படம் ரிலீஸ் ஆகிறதா இருந்தாலும் ஒரு பெரிய பிரச்சனையை சந்திச்சுட்டு தான் வெளில வரும். ஸோ அதனால் இவங்களோட டார்கெட் எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதே மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்க முடியாது, அதையும் முடக்கிடுவானுங்க. அதனால் நம்ம ஒரு பிஆர் ஏஜென்சி கிட்ட போய் ஒரு ஐடியா பண்ணி நம்மளுக்குள்ள ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவர் சைடில் ஒரு ஐடியா பண்ணுறாங்க. ஸோ அதன் மூலயமாகத்தான் ஜிவி பிரகாஷ் கிட்ட ஒரு உதவியாளராக இருந்த ஜெகதீஷ் அப்படின்றவர் விஜய்க்கு அறிமுகமாகிறாரு. ஜெகதீஷ் அவர்கள் புது டெக்னாலஜிஸ் வந்து யூஸ் பண்ணுறாரு, எந்தெந்த மாதிரியான ப்ரமோஷன்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லப்படுது. ஸோ ஜெகதீஷ் அவர்கள் நடத்தக்கூடிய ரூட் அப்படின்ற ஒரு கம்பெனி ஒரு பிஆர் ஏஜென்சி மட்டும் கிடையாதுங்க, அது ஒரு டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டேலண்ட்டை மக்களுக்கு ரொம்ப அழகாக ப்ரெசென்ட் பண்ணி நீங்கள் எந்த லெவலுக்கு நீங்கள் வந்து உங்களோட இமேஜை பில்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கணும், அதுக்கப்புறம் உங்களோட டேட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், இது எல்லாமே அந்த ஏஜென்சி பார்த்துக்கும். நீங்கள் நடித்தா மட்டும் போதும். ஸோ இந்த ஒரு கம்பெனி மூலயமாக பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் தான் இதுக்கு பிள்ளையார் சொல்லி போடுறாரு. ஏன்னா இவரோட ஐடியாஸை வந்து விஜய்க்கு ரொம்ப பிடிச்சி போகுது, இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி அவர் டிசைட் பண்ணுறாரு. ஸோ இவரை வச்சுக்கிட்டு அவர் ட்ராவல் பண்ணுறாரு. ட்ராவல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, விஜயை பொறுத்த வரைக்கும் பல பேர் என்ன சொல்லியிருக்காங்க, நல்ல ஐடியாஸோடு இருக்கிறவன், நல்ல டேலண்ட்டாக இருக்கிறவனை தட்டி கொடுத்து கூட வச்சுப்பாரான். அவனுக்கு வந்து எவ்வளோ பெரிய பணக்காரன், அதுக்கப்புறம் எவ்வளோ ஏழை அப்படின்றதெல்லாம் பார்க்க மாட்டார். உங்கள்கிட்ட டேலண்ட் இருந்தால் விஜய் கூட வச்சுப்பார்.
அதுக்கு உதாரணமாக நம்ம பல பேரை சொல்லலாம். அவரோட ஃப்ரெண்ட்ஸுங்களே வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் வந்து அவரோட கட்சியில் இருக்கிறாங்க. அதையும் தாண்டி அவர் கூட ஒரு பாடி கார்டாக ஒருத்தர் வருவார் பார்த்தீங்களா. ஸோ இவரெல்லாம் வந்து கூட வச்சு தான் சுற்றி நிற்கிறாரு அவர் சிஎம் ஆனதுக்கு அப்புறமா கூட. ஸோ ஏன்னா அவங்க கிட்ட இருக்கிற டேலண்ட்டை அவர் வரவே இருக்கிறார். இது வந்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுற ஒரு வீடியோ கிடையாது. இங்கே என்ன ப்ராக்டிக்கலாக நடக்குது அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜய் படத்தில் நடிக்கக்கூடிய நடிகர்கள் எல்லாரையும் ரூட் மாஃபியோட ஒரு கனெக்ட் பண்ணுறாரு. ஐ மீன் ரூட் மாஃபியா இல்லை, ரூட்டோட கனெக்ட் பண்ணுறாரு. ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாய் அபயங்கர் அவங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அட்லி அவர்கள் அவங்க கிட்ட தான் இருக்கிறாரு. இப்போ அட்லி அவர்கள் விஜயை வச்சு டைரக்ஷன் பண்ணி அதுக்கப்புறம் இன்றைக்கி ஷாருக்கான டைரக்ஷன் பண்ணுற அளவுக்கு அவர் உயர்ந்திருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு காரணம் இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அப்படின்ற மாதிரி கூட சொல்லலாம். ஸோ கீர்த்தி சுரேஷ் சொல்லலாம். சூரிய அவர்களுக்கு கூட இந்த கம்பெனிகளில் தான் இருக்கிறாரு. சமந்தா அவர்களை விஜய் தான் அறிமுகப்படுத்தினாரா, அனிருத் அவர்களையும் விஜய் தான் அறிமுகப்படுத்தினாரா. அது மாதிரி தன்னோட படங்களில் புதுமுகமாக உள்ள வரவங்க எல்லாரையுமே அவர் ரூட் மூலிமா ரூட் போட்டு கொடுக்குறாரு. அவங்க அடுத்தடுத்த லெவலுக்கு போகிறாங்க அப்படின்றதுக்கு இந்த ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து பெரிய அளவில் உதவுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஈவன் லோகேஷ் கனகராஜ் கூட இந்த அளவுக்கு விஜய் படத்தை டைரக்ஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவர் இவ்வளோ பெரிய ரஜினி படங்கள் எல்லாருமே இயக்குற அளவுக்கு அவருக்கு ஒரு இமேஜ் கிடைச்சதுக்கு காரணம் இந்த ரூட் அப்படின்ற ஒரு நிறுவனம் தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி தான் இந்த நிறுவனம் இயங்கிட்டு இருக்கு. இதையும் தாண்டி யூடியூப்ல ஒரு சில சர்ச்சைகளும் வரும். நடிகர்களை மிரட்டுறாங்க, நடிகைகளை மிரட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இதுவும் நடக்கும். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு காயினில் ரெண்டு பக்கம் இருக்குல்ல, ரெண்டுத்தையும் சொல்லணும். இது வந்து எப்படி நடக்கும் அப்படின்றத நம்ம சிம்பிளாக எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறீங்க, நீங்கள் ஒரு ஐடியிலே வேலை பார்க்குறீங்க, ஒரு கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு மேலே ஒரு மேனேஜர் ஒருத்தன் இருப்பான். ஸோ அந்த மேனேஜருக்கு ஒரு சப்போர்ட்டிவாவோ இல்லை கொஞ்சம் அப்படி இப்படி அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் நடக்கிற மாதிரி இருந்தால் மட்டும்தான் நம்ம சப்போர்ட் பண்ணுவான். ஸோ இல்லைனா நான் எதுக்கு உனக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், உனக்கு எது இன்க்ரிமெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன கார்பரேட் கம்பெனியில் வேலை பார்க்குற ஒரு மேனேஜரோட மனநிலையே அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு நடிகராக நீங்கள் என்னோட கம்பெனிக்கு வரீங்க, என்னோட டேலண்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிக்கு வரீங்க. ஆனால் நீங்கள் கோடியில் சம்பளம் வாங்குற அளவுக்கு உங்களை நான் ப்ரமோட் பண்ணி பெரிய லெவலில் வளர்த்து விட்றேன். ஸோ நீங்கள் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுருங்க. நீங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்கிறத கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் வளர்ந்ததுக்கு அப்புறமா என்னை தூக்கி போடுறீங்க, என்னை இழிவுபடுத்துறீங்க, எனக்கு மரியாதை கொடுக்கலன்னும் போது ஒரு மனுஷனுக்கு ஈகோ ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அந்த ஈகோவில் நடக்கிற சில விஷயங்கள் ரெண்டு பக்கமும் நடக்கும். அது வந்து நான் கரெக்டுன்னு சொல்ல விரும்பல. இந்த மாதிரி நடக்கிறது எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் சகஜம். இதை வந்து சினிமாவில் மட்டும்தான் பெரிய லெவலில் பெருசாக்கி பூதாகரமாக ஊதி இமேஜ் அசாசினேஷன் பண்ணுவானுங்க. ஸோ இதிலிருந்து நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த ரூட் அப்படின்றத நம்ம மாஃபியா அப்படின்றதோட கன்வெர்ட் பண்ணி இது ஒரு பெரிய சப்ஜெக்டாக எடுத்து பேசுறது டோட்டல் டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லுவேன். இவனுங்க ஒரு சின்ன கம்பெனி. இவன் வந்து இப்போ தான் 35 வயசு இருக்குமா, 35லேருந்து 40 வயசு இருக்கும். இவன் உட்காந்துக்கிட்டு எல்லா நடிகர்களுக்கும் இந்த டேலண்ட் மேனேஜ்மெண்ட் மூலியமாக ஆப்பர்ச்சுனிட்டி வாங்கி தரான். அதில் 20% 40% இவன் கமிஷன் எடுப்பான். அந்த கமிஷனே கோடி கணக்கில் இருக்கும். அதை வச்சு நீ இவன் ஜாலியாகிறான். அவன் எந்த மாதிரி ஜாலியாக இருப்பான் அப்படின்றதெல்லாம் நான் சொல்கிற விரும்பலை. ஒரு கோடி ஒரு மாதத்துக்கு சம்பாரிச்சா அவன் எந்த லெவலில் ஜாலியாக இருப்பான், என்னென்னலாம் பண்ணுவான் நீங்களே கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் அவனோட பர்சனல் லைஃப் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போகிறான். இதனால் நாட்டு மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த இழப்பும் இல்லை. அவன் தனியாக சம்பாரிச்சிக்கிறானுங்க. இங்கே சம்பாதிக்கிறவனை பார்த்தா ஒரு கூட்டம் குறை சொல்லும். அதுவும் விஜய் கூட இருக்கிறார் அப்படின்றனாலேயே இவனை வச்சு அங்கே டேமேஜ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரியும் நிறைய முயற்சிகள் நடந்து கொண்டே தான் இருக்குது, நடந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அந்த குரூப்பு ஒரு நல்ல டேலண்டான ஒரு ஆள் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை நடித்து முடிச்சதுக்கப்புறமா அந்த படத்தை மிரட்டி வாங்கி நான் கொடுக்குற வேலை தான் உனக்கு வேலை, என்கிட்ட அந்த படத்தை கொடுத்துருன்னு வாங்குறது அப்படின்றது ஒரு நியாயமான மேட்டரா? இல்லை ஒரு நடிகர் என்கிட்ட வரான், ஸோ அந்த நடிகர்கிட்ட இருந்து ஒரு பர்சன்டேஜை வாங்கிட்டு உன்னை நான் டெவலப் பண்ணி விட்றேன், சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் ஏதாவது ஒன்று பண்ணி விட்றேன், உன்னை ஃபேமஸ் ஆக்கிடுறேன் அப்படின்றது ஒரு பக்கமான வளர்ச்சியா? எது வந்து கரெக்ட் அப்படின்றத நீங்களே கமெண்ட்டில் போடுங்க நண்பர்களே. ஸோ இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். ஸோ முடியும் போது ஒரு மேட்டரை சொல்லிக்கிறேன். ரூட் அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு பாலிடிக்ஸில் பெருசாக நாலேஜ் கிடையாது. எல்கேஜி படம் மாதிரி தான். அதுக்கு தனியாக ஸ்ட்ராட்டஜிக்கல் ஏஜென்சின்னு ஒன்று இருக்குது. அந்த சப்போர்ட்டில் கூட விஜய் அவர்கள் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதுக்கும் ரூட்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ ஜெகதீஷ்க்கு சப்ப கட்டுறியா அப்படின்னு கேட்காதீங்க. ஜெகதீஷ் எனக்கு என்ன 10 ரூபா படி கலக்கிறாரா, என்ன உண்மை அப்படின்றத நீங்கள் குழம்பிக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இல்லைனா இந்த மாதிரி நிறைய உருட்டுற வீடியோ ஒரு 10-15 வரும், அதை பார்த்து ஏன் டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க? இந்த ஒரு வீடியோ போதுமானதுன்னு நினச்சிக்கிறேன். இதோட என் வீடியோ முடிச்சிக்கிறேன். இது பற்றிய கருத்தை கமெண்ட்டில் மட்டும் போடாதீங்க. பர்சனலாக என்கிட்ட கேட்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராமுக்கு வாங்க, நான் முடிஞ்ச அளவுக்கு பதில் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.